கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனை சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் எனும் மாரத்தான் போட்டி வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை வளாகத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் எனும் மாரத்தான் போட்டியில் 3ஆம் பதிப்புக்கான டி-ஷர்ட் மற்றும் மெடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி ரகுபதி வேலுச்சாமி, இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் விஜயகுமார், குழந்தைகள் இருதய மருத்துவர் கல்யாண சுந்தரம், குழந்தைகள் இரத்தவியல் மருத்துவர் அஜிதா, குழந்தைகள் இருதய மருத்துவர் சஞ்சிதா ஹர்னி ஆகியோர் மாரத்தான் போட்டிக்கான டி-ஷர்ட் மற்றும் மெடல்களை வெளியிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் அஜிதா கூறியதாவது, இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் வரும் 28ஆம் தேதி ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் எனும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், செப்டம்பர் மாதம் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. செப்டம்பர் 29ஆம் தேதி உலக இதய தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் குழந்தைகளுக்கு இதய குறைபாடுகளை முன்கூட்டியே அறிந்து உரிய நேரத்தில் சரியான சிகிச்சைகளை அளிப்பதன் மூலம் முற்றிலுமாக அவர்களை குணப்படுத்த முடியும் எனவும், புற்றுநோய் மற்றும் குழந்தைகளின் இதய குறைபாடுகள் குறித்து போதிய விழிப்புணர்வை பொதுமக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது. கோவை மணி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறும் இந்த போட்டிகள் 3 வெவ்வேறு பிரிவுகளில் நடைபெற உள்ளது எனவும், 1 முதல் 3 கிலோமீட்டர் தூர ஓட்டம், 5 கிலோமீட்டர் தூர ஓட்டம், 10 கிலோமீட்டர் தூர ஓட்டம் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் கல்யாண சுந்தரம், பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட், ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் 18 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் நிறையா குழந்தைகள் இருதய நோயோடு இங்கே வர்றாங்க. ஸ்டாட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1000 குழந்தைகள் பிறந்தால் 8 குழந்தைகளுக்கு இருதய நோய் வருது. அது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 குழந்தைகளுக்கு சிகிச்சை தேவைப்படுது. சிகிச்சைன்னா 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பண்ணுறது, இன்னொன்று ஓப்பன் ஹார்ட் இல்லாமல் நரம்பு வழியாக போய் டிரான்ஸ்கெத்தேட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். 2 வகையாக பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா வசதியும் இருந்தாலும் பேஷண்ட்டுங்க வரவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வசதி குறைபாடோடு வர்றாங்க. அவங்களுக்கு சிகிச்சை செய்ய தேவையான பண உதவி இல்லாதனால நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணம் திரட்டுவோம். அதாவது என்ஜிஓக்கள் மூலமாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாகவும் செய்துட்ருக்கோம். பட் இருந்தாலும் சில குழந்தைகள் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிலாம் போகிறப்ப அந்த அமௌண்ட் பத்துறதில்ல, பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அதனால் இந்த ரன் ஃபார் மாரத்தான் மூலமாக 3வது வருஷம் இப்போ ரன் பண்ணுறோம். கடந்த 2 வருஷமாக அந்த பணம் மூலமாக இப்போ நம்ம சிஓஆர் சொன்ன மாதிரி கடந்த வருஷம் 55 குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இந்த வருஷம் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுற மூலம் இன்னும் இதை விட அதிகமான குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். ஸோ அது நீங்கள் மீடியாக்கள் மூலமாக எல்லாத்துக்கும் மக்களுக்கு இப்போ கொண்டு சென்று நிறையா மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமாக வர நம்ம இந்த அமௌண்ட் ஏழை குழந்தைகளுக்கு வைத்தியத்துக்கு உதவியாக இருக்கும்.